புடலங்காயா என்கிட்டயே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட கூட இந்த டிஷ் செஞ்சு கொடுத்து பாருங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த டிஷ். வாங்க இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மழை நேரத்துக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவும் இருக்கும். இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது அருமையா இருக்கும். இதுக்கு இளம் புடலங்காயா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். முத்தலா இல்லாத மாதிரி எலசா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நுனியையும் வாலையும் கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் இருக்கிற இந்த குடலை எடுத்துட்டு இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டியில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தட்டுன சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தட்டுன கொரியாண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி விதைகள் அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இப்படி கையால உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மாங்காய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு 5 to 6 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை ஃபுல்லும் போகட்டும். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா இப்படி பிசிறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த புடலங்காய்க்குள்ளார நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க நல்லா இப்படி அடைச்சி வச்சுக்கோங்க. இதை அந்த மாவுல லைட்டா அந்த மாதிரி தொட்டு எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால அது உதிராம இருக்கும். எக்ஸஸ் மாவு இருந்ததுன்னா அதை தள்ளி விட்டுடுங்க. இப்போ இது ஒரு தட்டுல அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீந்திருக்கு பாத்தீங்களா அந்த மாவு, அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல திக்கா நம்ம பஜ்ஜிக்கு கரைப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் குழிப்பணி அரைக்கல்ல எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த புடலங்காய் எடுத்து இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவுல நல்லா அப்படி முக்கி எடுத்து இந்த குழிப்பணி அரைக்கல்ல வச்சிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்ல செவந்து முறுமுறு நானதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு கொடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடையும் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்ல கோல்டன் கலர்ல கிறிஸ்பியா ரெடி ஆயிடும் நம்மளோட புடலங்காய் ஸ்நாக். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க முதல் நாளே செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில டக்குன்னு இதை செஞ்சு ஸ்கூல் ஸ்நாக் பாக்ஸுக்கோ இல்ல உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாவோ கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்காவும் செய்யலாம். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கீழே உங்க கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.